கர்த்தர் ஒரே ஒரு அடையாளத்தை தான் கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவன். இந்த அபிஷேகம் பெற்றவன்ன்ற அடையாளம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியதா வேதத்தில் இருந்தது. வேதத்துல பாருங்களேன், மோசையோட அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கொலகாரனா இருந்த மோசேய எந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் கொலகாரன்னு சொல்லிச்சோ அதே ஜனங்களுக்கு அதிகாரியாய் ஆண்டவர் அங்க மாற்றினதை பார்க்கிறோம். அடுத்தது தாவீது, பைத்தியமா இருந்த தாவீத உலகம் அந்த அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக மறுபடியும் இந்த சிங்காசனத்துல அமர வைத்ததை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு அடிமைன்ற அடையாளத்தை கொடுத்தாங்க. ஆனா அதே யோசேப்பை தான் அந்த எகிப்துல பார்த்தீங்கன்னா அதிபதியாய் ஆண்டவர் அங்க நிறுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பவுல பாருங்களேன், பவுல் அவரு அபிஷேகம் பெற்று அவர் மாறின பொழுது கூட அங்கே கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க. ஆனா அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த உலகம் கொடுத்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் மாற்றினதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த உலகம் நமக்கு அநேக அடையாளங்களை கொடுத்து நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம். அந்த அடையாளத்தை எல்லாம் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையால அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதுதான் உங்க மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகம். மகளே, நீ அபிஷேகம் பெற்றவன், மகனே நீ அபிஷேகம் பெற்றவன். அந்த வார்த்தை, அந்த அபிஷேகமானது உங்க மேல இருக்கிற எல்லா அடையாளத்தையும் அது மாற்றக்கூடியதா இருக்கு. அந்த அபிஷேகத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. அந்த அடையாளத்தை, கர்த்தர் கொடுக்கிற அடையாளத்தை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது உலகம் என்ன அடையாளம் கொடுத்துச்சோ அது எல்லாவற்றையும் அவர்னால மாற்ற முடியும். இனி எதற்காகவும் இந்த உலகம் கொடுக்கிற அடையாளங்களை கொண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உலகம் கொடுக்கிற அடையாளம் உங்களை ஒன்றும் இல்லாம ஆகும். ஆனா தேவன் கொடுக்கிற அடையாளம் உங்களை இந்த பூமியில சாதிக்க வைக்கிறவர்களாய் அது மாற்றக்கூடியதா இருக்கு. தேவன் கொடுக்கிற அந்த அடையாளத்தை பிடித்து நாம் முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.